வெல்கம் டு சன்ரைஸ் சேனல். இன்றைக்கி என்னோடய பொண்ணு தான் வாசலில் கோலம் போட்டிருக்கா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போட்டிருக்கான்னு. தக்காளி குருமா செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 2 தக்காளி தாளிப்புக்காக, தேவையான அளவு மல்லி புதினா, தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, ஒரு பட்டை, கொஞ்சம் கிராம்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் மசாலைக்கு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நாட்டு தக்காளியாக இருந்தால் நம்ம அப்படியே நறுக்கி நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஆனால் இது சாதா தக்காளிங்கிறதுனால நான் மிக்சியில் ஒரு 5 தக்காளியும் ஒரு பெரிய வெங்காயமும் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேங்க. தாளிப்புக்கு சோம்பு, ஒரு பட்டை. மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம தேங்காய், சோம்பு, சீரகம் இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், தேங்காய் நல்லா மசாலா அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை. சோம்பு நல்லா பொரியவும் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கவும் தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூடவே தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. புதினா மல்லி சேர்த்துக்கலாம். நல்லா அதையும் கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காய விழுதையும் இதோட சேர்த்துடலாம். தக்காளி வெங்காய விழுதையும் நல்லா சேர்த்து கிளறி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் பச்சை வாடை போகிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம தக்காளி குருமா வைக்கிறதுனால தண்ணி நிறைய ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது. தக்காளியே தண்ணி விட்டு வேகிறதுனால அதுவே நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்துடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. அதையும் கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மசாலா வடை போகவும் நம்ம தேங்காய் அரைச்சதை ஊற்றிக்கலாங்க. மூடி போட்டு வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த மசாலாலாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற வரையே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், மசாலா வடைலாம் நல்லா போயிடுச்சு. தண்ணியே நம்ம ஊற்றலை. அதுவே எவ்வளோ தண்ணியாக இஞ்சி சுண்டி வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை சேர்த்துடலாம். தேங்காய் மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காய் ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு கொதி விழுகவும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. தேங்காய் ஊற்றிருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. அந்த தேங்காய் ஊற்றி மசாலா வாடை எல்லாமே போயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக புதினா தூவி அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். சுவையான தக்காளி குருமா ரெடி. 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் ஆகாது. வீடு கெஸ்ட்டெல்லாம் வந்தால் நீங்கள் உடனே இதை ரெடி பண்ணிடலாம்.
இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.